வெல்கம் டு ஸ்பார்க்ஸ் ஐஏஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கீ கொஸ்டின் ஏரியா எபிசோட் 4. அந்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக சென்சேஷனலாக போயிட்டு இருக்க கொல்ஹாபுரி செப்பல்ஸ் பற்றி. ஏன் கொல்ஹாபுரி செப்பல்ஸ் நியூஸில் வந்துச்சு பார்க்கலாம். Kolhapuri chappals were recently in the news due to a controversy involving the Italian luxury brand Prada. So Kolhapuri chappalsக்கும் Prada, Italian luxury brand ஆன Pradaக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருந்திருக்கு, ஒரு கான்ட்ரவர்சி வந்திருக்கு. அதனால தான் இப்போ Kolhapuri chappals பற்றி நியூஸில் அதிகமாக பார்க்குறோம். Prada showcased leather sandals resembling Kolhapuri chappals in its 2026 men's spring collection, sparkling accusations of cultural appropriation. ஸோ ப்ராடா அவங்களோட 2026 மென்ஸ் ஸ்ப்ரிங் சம்மர் கலெக்ஷனில் நம்ம ப்ராடாவை ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் இனிஷியலாக பார்த்தீங்கன்னா ப்ராடா ஃபேஸ் மெனி பேக் ஸ்லாஷ். ஏன்னா அவங்க நம்மளோட கொல்ஹாபுரி செப்பல் டிசைனர்ஸ்க்கு எந்த கிரெடென்ஷியல்ஸும் கொடுக்கல. இந்த கொல்ஹாபுரி செப்பல் மேக்கர்ஸ் எங்கேருந்து வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்டிகுலர்லி ஃப்ரம் த ரீஜன் ஆஃப் மகாராஷ்டிரா. இவங்களை பற்றின எந்த கிரெடென்ஷியல்ஸும் அங்கே கொடுக்காதனால, இவங்களை எந்த இடத்துலையுமே அக்னாலேஜ் பண்ணாதனால அங்கிருந்து பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிருந்திருக்கு. ஸோ கொல்ஹாபுரி செப்பல் கான்ட்ரவர்சிக்கு முன்னாடி வாட் இஸ் கொல்ஹாபுரி செப்பல்? ஸோ திஸ் இஸ் பேசிக்கலி அ லெதர் சாண்டில். எங்கேருந்து ஆரிஜின் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மகாராஷ்டிரா அண்ட் பார்ட்ஸ் ஆஃப் கர்நாடகாவில். எப்போ இந்த 13th century டியூரிங் த ரூல் ஆஃப் கல்யாண சாளுக்கியாஸ். ஸோ ஏன் கொல்ஹாபுரி செப்பல்ஸ் ஃபேமஸ்? பிகாஸ் its durability, intricate designs and distinct open toe and T-strap style. T-strap styleனா அந்த செப்பலோட ஸ்ட்ராப் வந்து நம்மளுக்கு டி ஷேப்ல இருக்கு, டியூரபிளா இருக்கு, ரொம்ப நுணுக்கமான டிசைன்ஸ் அங்கே பண்ணியிருக்கனால இந்த செப்பல் கொஞ்சம் ஃபேமஸ். ஸோ இது எதுல இருந்து பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ட்ரெடிஷ்னலி மேட் ஃப்ரம் லோக்கலி டேண்ட் பஃபலோ. அதுக்கப்புறம் ஸ்பெசிஃபிக் டெக்னிக்ஸ் அண்ட் நேச்சுரல் டைஸை வச்சு தான் இந்த செப்பலை மேக் பண்றாங்க. So these chappals represent rural craftsmanship, sustainable fashion and cultural heritage. So GI tag na enna appdi nama paapom. So the main agreement under WTO, which is World Trade Organization for Protection of Geographical Indications, is trade related aspects of intellectual property rights, that is TRIPS agreement that came into force in 1995. ஸோ இந்த ட்ரிப்ஸுங்கிறது 1995ல வந்திருக்கு. ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கூட்ஸ் ஆக்ட் அப்படிங்கிறத 1999ல கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் திஸ் கேம் இன் டு ஃபோர்ஸ் இன் செப்டம்பர் 2003. ஸோ டார்ஜிலிங் டீ எங்கே ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலில். இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் டு ரிசீவ் த ஜிஐ டேக் இன் 2004. ஸோ அதிகமாக ஜிஐ டேக் வச்சிருக்க ப்ராடக்ட் எந்த ஸ்டேட்லேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா உத்தரப்பிரதேஷ் அண்ட் தமிழ்நாட்டிலேருந்து. ஸோ இப்போ கொல்ஹாபுரி செப்பல்ஸோட ஜிஐ டேக் பற்றி பார்க்கலாம். ஸோ த கொல்ஹாபுரி செப்பல்ஸ் were granted a GI tag in 2019, recognizing the unique origin, protecting the artisan's traditional knowledge. ஸோ இதோட பர்பஸ் என்ன? The GI tag helps preserve traditional knowledge, cultural heritage and supports local livelihoods. Protection. It provides exclusive rights to registered producers to use the name Kolhapuri and prevents its unauthorized use for products not from the designated region. ஸோ இதை எதை ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா கோல்ஹாபுரி அப்படிங்கிற பேர் அவங்களுக்கு மட்டும்தான். அதை தவிர வேற யாருமே நம்ம அவங்களோட ஆத்தரைஸ்டு யூசர்ஸா இல்லை அப்படின்னா அதை யாருமே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இதோட லிமிடேஷன்ஸ் எப்படின்னு என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம கொல்ஹாபுரியோட ஜிஐ டேக் பற்றி பார்க்கலாம். Kolhapuri chappals were granted a GI tag in 2019, recognizing their unique origin and protecting the artisans' traditional knowledge. அது செய்கிறவங்களோட ட்ரெடிஷ்னல் நாலேஜோ அதோட யூனிக் ஆரிஜினையோ ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஜிஐ டேக் வந்து 2019ல் கொல்ஹாபுரி செப்பலுக்கு கொடுத்துருக்காங்க. இதோட பர்பஸ் என்ன? த ஜிஐ டேக் ஹெல்ப்ஸ் ப்ரிசர்வ் ட்ரெடிஷ்னல் நாலேஜ், கல்ச்சுரல் ஹெரிட்டேஜ் அண்ட் சப்போர்ட் லோக்கல் லைவ்லிஹுட்ஸ். And protection. It provides exclusive rights to the registered producers to use the name Kolhapuri and prevents its unauthorized use for products not from the designated region. ஸோ இந்த கோல்ஹாபுரி அப்படிங்கிற பேரை அதை பண்ணுறவங்க, அதாவது அது ஆத்தரைஸ் பீப்புளால் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், அன்ஆத்தரைஸ் பர்சனால இதை யூஸ் பண்ணவே முடியாது. இதோட லிமிடேஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா enforcing GI claims for monetary compensation can be challenging if the geographical name isn't used as seen in the Prada case. Although claiming credit for the design's origin might be possible. ஸோ இதோட லிமிடேஷன் என்ன இவங்க சொல்கிறாங்க இந்த பாயிண்ட்ல அப்படின்னா, இப்போ நான் கோல்ஹாபுரிங்கிற நேமை யூஸ் பண்ணால் மட்டும்தான் என் மேலே லீகல் ஆக்ஷன்ஸ் எடுக்க முடியுமே தவிர அந்த ப்ராடக்டை நான் யூஸ் பண்ணியிருந்தா எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ ப்ராடா கேஸ்லேயே பார்த்தோம்னா அவங்க அந்த செப்பல்ஸை அதே மாதிரி மேக் பண்ணி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க எந்த இடத்துலையுமே வந்து கோல்ஹாபுரிங்கிற நேமை மென்ஷன் பண்ணவே கிடையாது. ஸோ அப்போ இதில் பிரச்சனையே நம்ம வந்து லீகலாக எந்த ஆக்ஷனும் எடுக்கிறது
கொஞ்சம் கஷ்டமான இதாக இருக்கும். இதே நம்ம வந்து நம்மளோட கொல்ஹாபுரிங்கிற நேம் அந்த ஆரிஜின் அவங்க யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இட் வில் பி ஈஸி ஃபார் அஸ் டு டேக் லீகல் ஆக்ஷன்ஸ். ஸோ இதுலேருந்து என்ன கொஸ்டின்ஸ் வரலாம்? விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் கொல்ஹாபுரி செப்பல் இஸ் ஸ்லாஷ் ஆர் கரெக்ட்? இட் இஸ் ட்ரெடிஷ்னலி மேட் இன் த கொல்ஹாப்பூர் ரீஜியன் ஆஃப் மகாராஷ்டிரா. இது நம்மளுக்கு கரெக்ட்னு தெரியும். It received a geographical indication tag in 2019. This is also correct. It originated during the reign of Kalyana Chalukyas in the 13th century. Yes, this. So answer பார்த்தோம் அப்படின்னா both. ஸோ இப்போ வரைக்கும் நம்ம கொல்ஹாபுரி செப்பல் பற்றி நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் வரும்னு இப்போ பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் கொல்ஹாபுரி செப்பல்ஸ் இஸ் ஸ்லாஷ் ஆர் கரெக்ட்? It is traditionally made in the Kolhapur region of Maharashtra. This statement is correct. It received a geographical indication tag in 2019. This statement is also correct. It originated during the reign of Kalyana Chalukyas in the 13th century. This is also correct. So the answer is option D. 1, 2 and 3 are correct. And இதோட மெயின் கொஸ்டின் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Kolhapuri chappal is not just a footwear but a symbol of India's intangible cultural heritage. Discuss the significance of such traditional crafts in preserving cultural identity in the area of globalization. ஸோ இது வரைக்கும் நான் சொன்னது எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கீ கொஸ்டின் ஏரியாவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.